லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதோடு ரொம்ப முக்கியம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? 24 டேஸ் கிளாஸஸ் முடிஞ்சது. இப்போ 25th லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் திஸ் கோர்ஸ். கடைசி நாள் கிளாஸுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடிக்கடி டச்லேயே இருக்கணும். படித்த அந்த ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னா இமீடியட்டாக போய் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். டச்லேயே இருக்கணும். டச்சில் இருந்து என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கான்வர்சேஷன் பண்ணுறோம்ல, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ப்ராப்பரான ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும்தான். அதுவும் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். த பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஐ நெவர் பிலீவ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் நான் என்றைக்குமே உடன்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நாளைக்கு என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, திடீர்னு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நாளான்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் 2 மணி நேரம், அப்புறம் அடுத்த 2 நாள் எனக்கு என்ன பண்ணலைன்னா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, நான் அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது ப்ராக்டிஸ் தான், இதை நான் தப்புன்னு சொல்லலை, இது ப்ராக்டிஸ். ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக இல்லையே. ஸோ பர்ஃபெக்டாக இல்லாத ஒரு ப்ராக்டிஸ் எப்படி நம்மளை பர்ஃபெக்ட் ஆகும்? இன்றைக்கி 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நாளைக்கு கண்டிப்பாக என்ன ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும், நாளான்னைக்கு என்ன ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். ஐ ஆல்வேஸ் பிலீவ் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஒரு பயிற்சி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த பயிற்சி ஒரு மனிதனை பர்ஃபெக்டாக மாற்றும். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பேசுவீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆர்டிகல் டீச் பண்ணுங்கள், அதை பார்க்கவே இல்லை, படிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே. ஓகே, நம்ம வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அந்த தமிழ் பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைமில் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்கள் திரும்பி படிக்கவே தேவையில்லை, எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்களே இதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் பேசும்போது இங்கே ஏ வராது, இங்கே ஆன் தான் வரும், இங்கே தே தான் வரும் அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி. அண்டு கிளாஸஸில் இன்பிட்வீன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஏன்னா இது இங்கிலீஷ் கிளாஸாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி இங்கிலீஷில் பேசினா தான் நாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு நியூ சென்டென்சஸ் என்ன பண்ணலான்னா நான் பேசுகிறதுலேருந்து எடுத்து வச்சு அதை நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். தட் இஸ் ஹவ் த இங்கிலீஷ் கிளாஸ் மஸ்ட் பி. அப்படி தான் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்க வேண்டும். எவ்ரிபடி நோஸ் தமிழ், யூ நீட் டு நோ இங்கிலீஷ். எல்லாத்துக்குமே தமிழ் தெரியும், நீங்கள் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்பப்போ இங்கிலீஷில் பேசுவேன், அதற்கான அர்த்தம் தமிழ்லே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவேன் அப்பப்போ. சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எல்லாமே பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்தில் வந்து அடையும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட். ஓகே, ஸோ டூ என்கரேஜ் மீ as well as I will encourage you through the teaching. Okay, without delay, let us get into the video. இப்போது இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நமக்கு தெரியும், இந்த 3 தான் வரும் அப்படின்ட்டு. ஏ அண்ட் அப்புறம் இந்த என்னன்னு சொல்லுவாங்க, தன்னு சொல்லுவாங்க, தீன்னு சொல்லுவாங்க. 2 சவுண்ட் இருக்குது. அந்த 2 சவுண்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இப்போது நான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளுக்கு தமிழில் ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாமே ஈஸியாக என்ன ஆகிரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரிங்களா? இதற்கு தமிழில் அர்த்தம் இருக்குது. அந்த தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்னாடி போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்னு நம்மளே யோசித்தோம்னா எந்த ரூல்ஸுமே தேவையில்லை. இந்த தமிழ் அர்த்தத்தை வச்சே போயிடலாம். நம்ம தேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூல்ஸு, ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூல்ஸு, ஆனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது எவ்வளோ ஸ்பெசிஃபிக் எனக்கு தெரில. அத்தனை ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிற பதிலாக இதில் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. சரிங்களா? சரி பாருங்கள், அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரே ஃபேமிலிக்குள்ளே வர்றதுனால இது 2மே ஒரே ஃபேமிலிக்குள்ளே தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே சிங்குலரை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகே, சிங்குலரை குறிக்கக்கூடிய சொற்கள். இவங்க எங்கே தான் வருவாங்க அப்படின்னா பிஃபோர் நவுன். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எங்கே தான் வரும் அப்படின்னா பிஃபோர் நவுன் தான் வரும். ஓகே, எப்படி பிஃபோர் நவுன் நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் போடுறோம், அந்த மாதிரி தான் சொல்லப்போனால் ஆர்டிகல்ஸே ஒரு அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா? ரைட். நவுனுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் வரும். அப்போ ஆனுக்கு தமிழில் அர்த்தம் என்னென்னா ஒன்று என்று பொருள். ஓகே, ஆனுக்கு என்ன அர்த்தம்? 1. ஓகே, சின்ஸ் இட் இஸ் டினோட்டிங் த சிங்குலர் நவுன். ஏன் அப்படின்னா இது ஒரு சிங்குலர் நவுனை குறிப்பிடுவதனால் நம்ம ஒன்று அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிறோம். சரிங்களா?
த அப்படின்னா அதற்கு தமிழில் அந்த அப்படின்னு அர்த்தம். த அப்படின்னா அந்த. ஓகே, அப்புறம் இதை தீன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. த அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த தி சவுண்டு அப்புறம் இந்த த சவுண்டு. தி சவுண்ட் எப்போ வரும் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் வவல். ஓகே, த சவுண்ட் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்சனன்ஸ். அவ்வளோதான். In front of consonants, the sound will be the. In front of vowel, the sound will be the. For example, the apple, the dog. Okay, the ink, the Chennai silks. நம்ம விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்போம். த சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சத்தமாக சொல்லுவார். ஓகே, அங்கே தான் வரும். சரிங்களா? கான்சனன்ஸ்க்கு முன்னாடி த போடுங்க, வவலுக்கு முன்னாடி தி போட்டு பேசுங்க. சிம்பிள். பேச முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் த போட்டே பேசுங்க. ஹூ இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ? ரைட், இங்கே பாருங்களேன், இது ரெண்டாக பிரிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஃபினைட் ஆர்டிக்கல், த பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ஆர்டிக்கல். டெஃபினட்டாக. ஓகே, அதான் டெஃபினைட்னு வச்சுருக்காங்க. ஓகே, இன்டெஃபினைட், டெஃபினைட். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ மே கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நீங்களே வந்து என்ன ஆகுங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகலாம். எதுலன்னா எது டெஃபினைட் எது இன்டெஃபினைட் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆண்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? வவல் சவுண்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? என்னென்ன ஏஇ ஐஓயு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஆர்டிக்கல்னு சொன்னால் இன்டெஃபினைட்னு சொன்னேன்னா இதை விட்டுருங்க. ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? வவல் சவுண்டோடு தான் ஆரம்பிக்குது. அப்போ இப்படி வந்தாலும் ஆன் தானே போடுவோம். ஓகே, ஸோ இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் தான் வருது. ஸோ அது என்ன தான்? ஏ ஆன்குள்ளே வர ஃபேமிலி தான். ஓகே, இன்டெஃபினைட்னா ஏ ஆன்குள்ளே வரும், டெஃபினைட்னா தீக்குள்ளே வரும். இதெல்லாம் ஸ்கூல் எக்ஸாம் எழுதுகிற ஆட்களாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் இஃப் யூ ஆர் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ், யூ ஆர் டீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல்ஸ், யூ கேன் யூஸ் தீஸ் ட்ரிக்ஸ் டு டீச் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் எது இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் எது டெஃபினைட் ஆர்டிக்கல்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சரி, நல்லா கவனிங்க. இப்போது த அப்படின்னு இருக்குது, அதுக்கு அந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனுக்கு ஒன்று என்ற அர்த்தம். இப்போ பார்க்கலாம். இப்போ த ஒரு 10 பேர் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, ஒரு 10 பேர். அந்த 10 பேர்த்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு பையனை மட்டும் வர சொல்லணும். ஓகே, கால் த பாய், ஆஸ்க் த பாய் டு கம் ஃப்ரண்ட். அந்த பையனை முன்னாடி வர சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த த அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தமிழ் அந்தன்னு வருதுங்களா? இப்போ அந்த ஒரு பையனை நான் சொல்லும்போதே அந்த ஒரு பையனை தானே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதனால தான் இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம த யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம அந்த அப்படின்னு எந்தெந்த பொருளுக்கு முன்னாடி போட்டு சொல்கிறோமோ அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்லேயே ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னு தான் அர்த்தம். ஓகே, அந்த கடை திறந்துருக்கு, ஸ்பெசிஃபிக்காக தானே சொல்கிறீங்க. அந்த கடை திறந்துருக்கு. த ஷாப் இஸ் ஓப்பன்ட், த ஷாப் இஸ் ஓப்பன்டு. ஓகே, இங்கே பாதி பேர் நினச்சிட்டு இருப்பீங்க த வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் சொல்லணும், அதுக்கு தான் த யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. தமிழ்லேயே ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால தான் அந்த அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த காலேஜில் தானே நான் சேருவேன், அந்த பிரின்சிபல் தான் என்னோடய பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கே நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற வேர்டு அந்த தான். அதனால தான் இங்கிலீஷ்காரன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு த யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டான். சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? அப்போ த அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் த யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா சிங்குலராக இருக்க ஒரு பொருளுக்கு முன்னாடி போட்டால் போதும். புக் இருக்குது, அதை புத்தகம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சிம்பிளாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும். நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும். அப்போ ஒரு புத்தகம், ஐ நீட் அ புக், அ புக். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒன்று அப்படிங்கிற மீனிங் எங்கெங்கெல்லாம் வரணும், அந்த அப்படிங்கிற சவுண்ட் எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த மூணுத்துக்குமே எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்குது. எங்கெங்கே இதை பயன்படுத்தணும், சரியாக எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு ஆல்டுகெதராக பார்த்தோம்னா இப்படி ஒரு 15 to 17 ரூல்ஸ் வரும். சரிங்களா? அந்த 15 to 17 ரூல்ஸை ஃபஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் ரூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 2, 4, 6, 8 இடத்துல தான் இருக்குது. அப்போ 17 படிக்கிறது கஷ்டமா, 8 படிக்கிறது கஷ்டமா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே 90% ஆர்டிக்கல் இஸ் ஓவர். கரெக்டு தான் நான் சொல்கிறது. 17 படிக்கிறதுக்கு பதிலாக 8 படிச்சுட்டு போயிடலாமே. ஓகே, 17 எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லுது, 8 எங்கே யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுது. அப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணணும் தானே அர்த்தம். ஓகே, கிளவராக மூவ் பண்ணணும். ரைட், சரி பாருங்கள். when not to use இதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏ அண்ட் தக்கு வந்து எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத தமிழ் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இங்கே பார்த்துருங்க. எங்கே யூஸ் பண்ணக்கூடாது? ப்ராப்பர் நவுன். யாருங்க ப்ராப்பர் நவுனு? பெயர் கொண்டதெல்லாம் ப்ராப்பர் நவுன். டேவிட்டு ப்ராப்பர் நவுன்.
ஒரு ஊர் பேர் சொல்கிறீங்களா, பெயர் இருக்கா, இந்தியானா இந்தியா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது, ப்ராப்பர் நவுன். ஓகே, ஏதாவது ஒரு பெயரை பர்டிகுலராக அந்த பொருளுக்கு வச்சு அதை தனித்து காட்டினால் அது ப்ராப்பர் நவுன். நீங்கள் இப்போ எந்த ஒரு ஆளை பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஏன்னா ஒரு ப்ராப்பர் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி என்ன வராது, எந்த ஆர்டிக்கிளும் வராது. இப்போ டேவிட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டேவிட், டேவிட், ஒரு டேவிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் வராது. ஓகே, அங்கே டேவிட் இருக்காரான்னு பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இது கரெக்ட். ஃபைண்ட் அவுட் வெதர் டேவிட் இஸ் தேர் ஆர் நாட். ஃபைண்ட் அவுட் டேவிட் இஸ் தேர் ஆர் நாட். டேவிட்டுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வரல. ஒரு டேவிட் அங்கே இருக்காரா இல்லையான்னு பாரு நம்ம தமிழில் சொல்லும் போதே தப்பாக தானே தெரியுது. ஓகே, அப்போ ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வராது. அடுத்து பாருங்கள், அன்கவுண்டபிள் நவுன். பாதி பேர்த்துக்கு இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிளே பிரச்சனையாக இருக்கும். எதிராக கவுண்டபிள், எதிராக அன்கவுண்டபிள். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கவனிங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வராது. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும். ஸ்டார்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா சொல்லுங்கள். யூ ஜஸ்ட் ட்ரை. உடனே அப்படியே நெட்டுக்கெல்லாம் போய் சர்ச் பண்ணக்கூடாது. இமீடியட்லி யூ ஹாவ் டு சே ஃப்ரம் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வெதர் ஸ்டார்ஸ் ஆர் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள். ஸ்டார்ஸ் கவுண்டபிளா இல்லை அன்கவுண்டபிளான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், அன்கவுண்டபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்காரை கொஞ்சம் வகுத்து வச்சுருக்கேன். என்ன தெரியுங்களா, இப்போ நான் திடீர்னு உங்களை நைட்டு ஒரு 10 மணிக்கு டக்குன்னு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் பாரு வானத்தை பாரு அப்படின்னு சொல்லி வானத்தை பார்க்க சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வானத்தை பார்க்குறீங்க, எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு 10 ஸ்டார்ஸை பார்த்து என்ன தம்பி, என்னங்க அண்ணா, என்னங்க மாமா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறேன். என்ன முடியுமா முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு 10 என்ன முடியுமா முடியாதா? டெஃபினெட்லி யூ வில் கவுண்ட். சத்தியமாக நீங்கள் எண்ணிடுவீங்க. அது பலாயிரம் இல்லை பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருந்தாலும் உங்களால் பார்த்த உடனே கடன்னு எண்ணிடுவீங்க, என்ன முடியும். அதுவே இங்கே நிற்க வைக்கிறேன், இங்கே நில்லுங்க அப்படி நிற்க வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் என்ன பண்ணுன்னா ஒரு கைப்பிடி மண்ணோ இல்லை கைப்பிடி சால்ட்டோ இல்லை ரைஸோ அங்கே வச்சுட்டு இங்கேருந்து என்ன தம்பி அப்படின்னு சொன்னோன்னா என்ன முடியுமா இங்கேருந்து? அதை ஃபஸ்ட்டு அதை தனித்தனியாக பார்க்குறதே சிரமம். 10 அடி தூரம் இல்லாட்டி 2 அடி தூரத்தில் இருந்தாலும் யூ கேன் நாட் கவுண்ட். அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் பார்த்த உடனே டக்குன்னு உங்களால் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸாக அது என்ன முடியுதுன்னு அது எல்லாமே கவுண்டபிள்குள்ளே வந்துடும். பார்த்த உடனே உங்களால் என்னவே முடியல அப்படின்னு அதெல்லாமே அன்கவுண்டபிள்குள்ளே போயிடும். வாட்டர் அன்கவுண்டபிள், புரியுதுங்களா? சால்ட் அன்கவுண்டபிள், ரைஸ் அன்கவுண்டபிள். ஓகே, அப்புறம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வைஸு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கொடுக்குறேன். அந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒரு 10-15 வேர்டு வந்து உங்களுக்கு எழுதி போகிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் கவுண்டபிள் அன்கவுண்டபிள். அப்போது அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் வராது. ஏன் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம சம்மு, ஃபியூ அந்த மாதிரி வார்த்தைகளை தான் போடுவோம். சரிங்களா? ஸோ அங்கே இதுக்கு வேலை இல்லை. அடுத்து ப்ளூரல் நவுன்ஸ் இன் ஜென்ரல். ப்ளூரல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், கார்ஸ். கார் அப்படின்னா சிங்குலர், நம்ம என்ன பண்ணுவோம், கார்னு போட்டுருவோம். ஆனால் கார்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா எந்த ஆர்டிக்கலும் போடாதீங்க. ஏன்னா ஜென்ரலான டாப்பிக்கை பேசும்போது நம்ம எந்த ஆர்டிக்கலையும் யூஸ் பண்ணவே கூடாது. ஜென்ரல் டாபிக். ஏன் ஜென்ரல் டாபிக் பேசும்போது எந்த ஆர்டிக்கலும் போடக்கூடாது? ஏன்னா நம்ம இதை போடும்போது தான் ஸ்பெசிஃபை பண்ணிடுவோமே. தனா அந்த அப்படின்னு சொல்லிடுவோம், னா ஒரு கார்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஆனால் ஜென்ரலாக சொல்லும்போது, ப்ளூரலாக பன்மையை சொல்லும்போது கார்கள் விற்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஓகே, அதுக்கு த கார்ஸ் ஆர் சோல்டுன்னு சொன்னால் தப்பு. கார்ஸ் ஆர் சோல்டு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா அந்த கார்கள் விற்கப்படுகின்றன நம்ம தமிழில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், கார்கள் விற்பனைக்குன்னு தான் சொல்கிறோம். கார்ஸ் ஃபார் சேல், அவ்வளோதான். த கார்ஸ் வராது, தமிழ்லே வரல பாருங்கள் அந்த கார்கள்ன்ட்டு. அப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதுங்களா? ரைட். ஸோ ஜென்ரலாக சொல்லும்போது இப்போது கார்ஸுன்னா இங்கேயும் கார்ஸு தான், ஜென்ரலாக சொல்கிறோம். கார்ஸ் இங்கேயும் கார்ஸு தான், சைனாலே அது பேர் கார் தான். ஓகே, அமெரிக்காவில் அது பேர் கார் தான். எல்லா இடத்துலையுமே அது ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா அது ஜென்ரல். அப்போ இந்த மாதிரி ஜென்ரலான திங்ஸுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஆர்டிக்கலும் போடக்கூடாது. அது கார்ஸாக இருக்கலாம், டாக்ஸாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம், விமன்னாக இருக்கலாம், டேபிள்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அது கவுண்டபிள் நவுனாக இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஜென்ரல் நவுனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே போட தேவையில்லை. சிம்பிள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கண்ணுக்கு புலப்படாதது. லைஃப், ஹாப்பினஸ், சேடு, சாரோ, இதெல்லாமே அப்ஸ்ட்ராக்ட், கண்ணுக்கு புலப்படாது. ஏர், இந்த மாதிரி கண்களுக்கு புலப்படாத ஃபீல் மட்டுமே பண்ணக்கூடிய அந்த நவுன்களுக்கு முன்னாடி ஏ அண்ட் தான் எதுவுமே வராது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். லைஃப்னா வாழ்க்கை. வாழ்க்கை கண்ணுக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
அதை வந்து த லைஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு. ஓகே, அந்த வாழ்க்கை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, அதை அப்போ பார்க்கலாம். சரிங்களா? அந்த சோகம் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா இதெல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழே வருது. ஓகே, ஸோ வி கேன் நாட் யூஸ் ஏ அண்ட் தி ஆர் இஸ் எனி ஆர்டிகல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஓகே, அடுத்து லாங்குவேஜ் அண்டு நேஷ்னாலிட்டிஸ். ஒரு மொழியை சொல்லும்போது, இப்போ தமிழ் சொல்கிறீங்கன்னா முன்னாடி ஏ அண்ட் த போடக்கூடாது, இங்கிலீஷை சொல்லும்போது போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மீனிங் மாறிடும். ஏன் தெரியுங்களா? இங்கே பாருங்களேன், இப்போது தமிழ் சொன்னீங்க அப்படின்னா இது கரெக்டு, எந்த ஆர்டிக்கிளும் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த தமிழ் சொல்லிட்டிங்கன்னா இந்த தமிழ் மக்களை குறிப்பிடுறீங்கன்னு அர்த்தம், மொழியை குறிப்பிடலை. த தமிழ் அப்படின்னா மக்களை குறிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒரு பல்காக இருக்க ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் குரூப்பை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இங்கிலீஷ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொன்னீங்க அப்படின்னா ஒரு மொழியை சொல்கிறீர்கள்னு அர்த்தம். அப்போ மொழியை சொல்லும்போது எந்த ஆர்டிக்கிளும் முன்னாடி வரக்கூடாது. அதுவே ஒரு ஆர்டிக்கல் த போட்டு இங்கிலீஷ்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மக்களை சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். ஓகே, டுடே ஐ மெட் த இங்கிலீஷ், டுடே ஐ மெட் த இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நான் ஆங்கில மக்களை பார்த்தேன், வெள்ளைக்காரங்களை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால மொழியை சொல்லும்போது வரக்கூடாது. நேஷ்னாலிட்டிஸ், ஊர் பேரை சொல்லும்போது இந்தியாவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அந்த ஊருக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸ் வராது. மீல்ஸ், சாப்பிட்றது, லஞ்சாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எங்கேயுமே அண்ட் தி வராது. ஓகே, வி ஹேட் டின்னர், வி ஹேட் த டின்னரோ வி ஹேட் அ டின்னரோ சொன்னீங்கன்னா தப்பு. மீல்ஸ் முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது. ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பாலு, கபடி, கிரிக்கெட்டு, கோகோ, எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஹாக்கி, இதுக்கு முன்னாடியும் ஏ அண்ட் த வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி பிளேடு கிரிக்கெட் நான் சொல்கிறேன், வி பிளேடு த கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அந்த கிரிக்கெட்டை விளையாண்டோம். அப்படியா? சரி, அப்போ இந்த ஊரில் ஒரு 100 கிரிக்கெட் இருக்குது. அந்த 100 கிரிக்கெட்டில் ஏதோ ஒரு கிரிக்கெட்டை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் விளாண்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக மீனிங்? கிரிக்கெட்னாலே ஒன்று தானே. ஓகே, அப்போது த கிரிக்கெட்டு சொன்னீங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? வி பிளேடு கிரிக்கெட், வி பிளேடு ஃபுட்பால். ஓகே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் தி வராது. எப்போது? ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி. அகடமிக் சப்ஜெக்ட்ஸ், அகடமிக் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி அண்ட் சும்மா அண்ட் போட்டே நீங்கள் சொல்லி பாருங்கள். டுடே ஐ ஸ்டடிட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ண படித்தேன்னு நான் சொல்கிறேன். டுடே ஐ ஸ்டடிட் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு பதிலாக டுடே ஐ ஸ்டடிட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். னா ஒன்று. இன்றைக்கு நான் ஒரு கணிதம் படித்தேன். தமிழ் சொல்லும்போது கரெக்டாக வருதா? வராது. எல்லாத்தையுமே தமிழ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆர்டிகல்ஸை தமிழ் கூட வச்சு படிக்கிறது ரொம்ப சிம்பிள், அதனால் சொல்கிறேன். புரியுது? எல்லாத்தையுமே தமிழ் கூட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடியும் ஆர்டிக்கலுக்கு வேலை இல்லை, ஓரமாக தூக்கி உட்கார வச்சிடலாம். ஸோ இந்த 8 இடத்துல நம்ம இவங்களை யூஸே பண்ண மாட்டோம். அப்போ மீதி இருக்க எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துலையும் அண்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை த யூஸ் பண்ணமான்னு பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு பெரிய கோடி உம்முட போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, அடுத்து பார்த்துடலாம் ஆனும் தவும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இப்போது ஏ அண்ட் ஆன் இதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இதில் 2 ரூல் தான். 2 ரூல். ரூல் நம்பர் 1 எப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கவுண்டபிள் நவுன், அந்த கவுண்டபிளும் 1 இருக்கணும். ஓகே, நம்பர் 1 அப்படின்னு வர கவுண்டபிளுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா நாம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியணும், அதுதான் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2வது ரூல் என்ன அப்படின்னா ஆன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. AEIOU வவல்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, AEIOU ஆர் கால்டு வவல்ஸ் இன் இங்கிலீஷ். இந்த AEIOU இங்கிலீஷில் வவல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, வவல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ பாருங்கள். இப்போது இந்த வார்த்தைகளெல்லாம் தொடங்கும் நவுனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வவல்ஸில் தொடங்குது இல்லை, ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம்ல, போட்டுருவோமா? ஐஸ்கிரீம், ஐயில் ஆரம்பிக்குதா? ஐ வந்துருச்சா? ஸோ ஆன் ஐஸ்கிரீம். அது ஐஸ்கிரீம்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஆன் வராது, ஏன்னா ப்ளூரலாக மாறிடுது. நமக்கு தேவை சிங்குலராக இருக்கணும், கவுண்டபுளாக இருக்கணும். ஐஸ்கிரீம் கவுண்டபிள், ஆனால் எஸ் போட்டிங்கன்னா ப்ளூரலாக மாறிடும், அதனால் ஆன் வராது. எஸ் போட்டால் as போடலை சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் we can use an. ரைட்? நெக்ஸ்ட் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா என்ன? குடை. அம்ப்ரெல்லானா கொடை. ஓகே, யூவில் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, அண்ட் ஆப்பிள், ஒரு ஆப்பிள். ஓகே,
இருக்கா ஆன் ஆப்பிள். ஆன் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள். ஆன் அம்ப்ரல்லானா ஒரு குடைன்னு அர்த்தம். யூனிவர்சிட்டி யூ இருக்கா? எங்கே யூ ஓகே ஆன். அப்புறம் ஆனியன் இருக்கா? ஓ இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. ஸோ ஆன். இதுதான் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இது அப்படி இயங்காது. ஓகே. ஆனால் தமிழில் நம்ம பாருங்கள், அதான் தாய்மொழியோட கெத்து அதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சப்பையாக முடிச்சுட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே, இந்த வவல்ஸ் அப்படின்னா அது தமிழில் உயிரெழுத்து என்று பொருள். எப்படி? உயிரெழுத்து. உயிரெழுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கரெக்டாக எழுதுறேன்னு பாருங்கள். ஓகே. 2 4 6 8 10 12 ஆயுத எழுத்து வேண்டாம். இந்த 12 மட்டும் போதும். சரிங்களா? ஐ இ உ ஏ ஐ ஒ ஓ ஔ அவ்வளோதான். அக்கு வராது. ஏன்னா அது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு இங்கே வேலையில். இதை மட்டும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்க்குறீங்களா? இந்த சவுண்டில் எந்த வார்த்தை தொடங்கினாலும் அங்கே கண்ணை மூடிட்டு ஆன் போட்டுக்கலாம். ஆன் போட்டு போயிட்டே இருங்க, எங்கே போனாலும் சரி. இந்த சவுண்டில் ஒரு வார்த்தை வரணும். வவ்வலை விட வவ்வல் சவுண்டு தான் முக்கியம். ஓகே. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் த வவ்வல் சவுண்ட். மோர் தென் த வவ்வல்ஸ், த வவ்வல் சவுண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். புரியுதுங்களா? வவ்வலை விட வவ்வல் சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது. வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் போட்டு போயிட்டே இருங்க, தப்பே வராது. இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் இருக்கா? தமிழ் எழுதுங்க. ஐஸு. ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதனால ஆனு. அம்ப்ரல்லா தமிழ் எழுதுங்க. அம்முன்னு ஆரம்பிக்குதா? ஆ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதனால ஆனு. ஆப்பிள் எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோமா? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதனால ஆனு. யூனிவர்சிட்டியை தமிழ் எழுதுங்க. யூ இருக்குதா? பாருங்க, யூ இங்கே இல்லை அப்படின்னா தப்பு வராது. என்னதான் இந்த வவ்வல் யூ இங்கே ஸ்டார்ட் ஆனாலும் கூட சவுண்டு என்ன இருக்குது? வேற எவனோ வரான், நம்ம குடும்பத்தில் வரல இவன். அப்போது இந்த சவுண்டு வரல, நம்மளோட வவ்வல் சவுண்டு உயிரெழுத்து சவுண்டு வரல அப்படின்னா அங்கே அது சிங்குலராக இருந்தாலும் வவ்வல் ஆரம்பித்தாலும் ஆன் வராது, சேராது. புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஆனியன் தமிழ் எழுதுங்க. வந்துருச்சா? இன்னும் பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்களேன். இதை நம்ம வந்து ஹவர்னு சொல்லுவோம், ஆனால் ஹெச் சைலண்ட், ஹவர்னு சொல்லணும். இல்லாட்டி ஆர்னு சொல்லுவாங்க, ஆர். எக்ஸாக்டாக சொல்ல போனால் இந்த சவுண்டில் தான் வரும். ஆர் அப்படின்னா இந்த சவுண்டில் தானே வருது. இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கலாம், ஹெச் சைலண்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயிரெழுத்து சவுண்டு வந்துருச்சு. அப்போ ஆன் தான் வரணும். ஆன் ஹவர். ஓகே. ஆன் ஹவர். 1.5 ஆன் ஹவர். அங்கே ஆன் வந்துடுது. 1.5 ஆன் ஹவர். புரியுதுங்களா? 1.5 ஆன் ஹவர். 1.5 ஆன் ஹவர். ரைட். அடுத்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா எம்எல்ஏன்னு போடுறேன். இதுக்கு முன்னாடி வருமா, ஆன் வருமா, த வருமா அப்படின்னு கேட்டால் தமிழ் எழுதுங்க, சிம்பிள். எம்எல்ஏ சாரை தமிழ் எழுதுகிறோம். சரிங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆகுறாரு? ஏழு தானே ஸ்டார்ட் ஆகுறாரு. எம்எல்ஏ, சிம்பிள். தப்பே பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த சவுண்டெல்லாம் வரல. இந்த சவுண்டு வராமல் சிங்குலராக இருக்க எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. புக், கார். அதாவதுங்க உயிரெழுத்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏஐஓ போடுறோம். உயிரெழுத்து இல்லாமல் உயிர்மை எழுத்து இருக்குல்ல, அந்த எல்லாம் தான் கான்சனட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லாமே என்ன வரும்னா வந்துடும். ஓகே. புக்கு ஒரு புத்தகம், கார் ஒரு கார், பென் ஒரு பேனா, மேன் ஒரு மனிதன். ஓகே. வாட்டர் ஒரு தண்ணி. சொல்லுவோமா தண்ணி என்ன முடியுமா? அன்கவுண்டபிள். அதனால் வராது. அப்போ இது வரைக்கும் எழுதுறது கரெக்ட். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். த பார்த்துட்டு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. இப்போ தவோட ஒரு சில யூசேஜஸ் பார்த்துடலாம். சரிங்களா? த அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த அப்போ இங்கே எல்லாமே வரும்போது ஓவராலான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த அப்படிங்கிற டேர்மோட சொல்லுவோம். அந்த அப்படிங்கிற அந்த டேர்ம் கூட ஃபிக்ஸ் ஆகிருச்சு, கரெக்டாக மேட்ச் ஆகிருச்சுன்னா மீனிங் கரெக்டு. த அப்படிங்கிறது மேட்ச் ஆகலை, அந்தங்கிற சவுண்டு மேட்ச் ஆகலைன்னா மீனிங் தப்பு. அவ்வளோதான். சரிங்களா? அது என்ன ரூல்ஸாக வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளோட வேர்டு ஒன்றே ஒன்று தான், அது அந்த. ரைட். சரி பாருங்கள், பிஃபோர் ஸ்பெசிஃபிக் நான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. த ஸ்பீக்கர், ஒரு ஆளை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இன்றைக்கி ஒருத்தர் வராரு, மேடையில் சூப்பராக பேசினார், அப்புறம் அவர் போயிட்டார். இப்போது அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னாடி, அந்த ஸ்பீக்கர் செம்மையாக பேசினாரா. இது வரைக்கும் எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்டோம், எத்தனையோ பேச்சாளர்கள் நம்ம வர சொன்னோம், ஆனால் அந்த பேச்சாளர் சூப்பராக பேசினார்.
அப்போது அத்தனை பேச்சாளர்கள் மத்தியில் ஒரு பேச்சாளர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமா, அதனால த ஸ்பீக்கர். சிம்பிள். ஓகே. அடுத்து யூனிக் நவுன். யூனிக் நவுன்னா அவர் ஒருத்தர் தான் இருப்பார். ஓகே, அது ஒரு நவுனு. அந்த நவுன் ஒருத்தர் தான் இருப்பார். நமக்கு எப்படி ஒரு பிஎம், நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அங்கே இருக்கிற மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு கலெக்டர், நம்ம ஒரு ஸ்கூலில் இல்லாட்டி காலேஜில் வேலை செய்கிறோம்னா அது பிரின்சிபல். இந்த லெட்டரில் எழுதும்போது என்ன எழுதுறீங்க? டு த பிரின்சிபல், டு த கலெக்டர், டு த மேனேஜர். ஏன்னா அவங்களாம் யூனிக் நவுன்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஒன்லி ஒன் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அது போச்சுன்னா வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொருள். த மூனு, த சன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். த பசிபிக் ஓசன், ஓகே, த ஹிமாலயாஸ், த எவரெஸ்ட், அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஏன்னா அதெல்லாம் ஒன்று தான் இருக்குது. அது போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. அடுத்து பாருங்கள், பிஃபோர் சூப்பர்லேட்டிவ்ஸ். சூப்பர்லேட்டிவ்ஸ்னால் என்ன? இஎஸ்டியில் முடிகிற வார்த்தைகள். டாலஸ்ட், பிக்கெஸ்ட், லார்ஜஸ்ட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அங்கே எல்லாமே இஎஸ்டி வந்துடணும். ஓகே. த லார்ஜஸ்ட் ரிவர், த லாங்கஸ்ட் ரோடு, த டாலஸ்ட் பில்டிங், அப்படி நம்ம சொல்லுவோம்ல அந்த இடத்துல. அடுத்து ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ என்ன சொல்லணும்னா அப்படின்னா த ஃபஸ்ட்டு, த செகண்ட், த தேர்டு அப்படின்னு சொல்லணும். அதுவே இங்கே நம்பர் 1 இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. இப்படி போட்டிங்கன்னா மேலே எஸ்டி போடுங்க, அதுதான் கரெக்டு, ஃபஸ்ட்டு. அதுவே இந்த நம்பரை போட்டுட்டு மேலே எஸ்டி போட்டிங்க அப்படின்னா இது தப்பு. ஏன்னா இது பேரே ஃபஸ்ட்டு தான், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு எஸ்டி. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஈவன் ஐ ஹவ் விட்னஸ்டு தீஸ் திங்ஸ் இன் த பிரின்சிபல் ரூம். நான் பிரின்சிபல் ரூமில் இந்த மாதிரி ஒரு தப்பை பார்த்துருக்கேன். நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன், வராதுங்க அப்படின்ட்டு. ஓகே, புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸை when we use, we should use the in front of these ordinal numbers. அப்போது இந்த ஆர்டினல்ஸ் நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது இதற்கு முன்னாடி நம்ம த அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்ன? பியானோ, கிட்டாரு, அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது இதை சும்மா ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி த வந்துடணும். ஓகே, அதே மாதிரி ஹோலி புக்ஸ்க்கு முன்னாடி த வந்துடணும். அது காமன் கிடையாது, யுனிக். சரிங்களா? ரைட். பாடி பார்ட்ஸ். த ஹெட், த ஹேண்டு. ஓகே, அதாவதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் தலைகள் இருந்தாலும் அந்தந்த ஆளுக்கு ஒரு தலை தான், ஸ்பெசிஃபிக்கான ஒரு தலை தான், ஒரு கை தான். ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன தான் பாடி பார்ட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான தலையும் ஆர்கன்ஸும் தான் இருக்கும். அதனால் நம்ம த அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போது பாடி பார்ட்ஸை சொல்லும்போது த அப்படிங்கிற வார்த்தை வரணும். அடுத்து செகண்ட் டைம் சேம் நவுன். இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு டாகை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஒரு டாகை பற்றி பேசுகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது. தேர் இஸ் அ டாக் நியர் மை ஹவுஸ், தேர் இஸ் அ டாக் நியர் மை ஹவுஸ். அந்த நாய் ரொம்ப நல்ல நாய். த டாக் இஸ் அ குட் டாக், த டாக் இஸ் அ குட் டாக். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எங்கள் ஏரியாவில் ஒரு நாய் இருக்குன்னு ஜென்ரலாக சொல்லிட்டேன். செகண்ட் டைமு அதே நாயை நான் சொல்லும்போது அந்த நாயின்னு தான் நான் சொன்னேன். இப்போ செகண்ட் டைம் சொல்லும்போது நான் ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன். ஓகே, ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்லா படிக்கிறான். ஒரு பையன் நல்லா படிக்கிறான். அப்போ ஒரு பையன் சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன், தமிழில் ஒன்று அப்படிங்கிற சிங்குலர் கவுண்டபிளுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியாச்சு. ஒரு மாணவன் நன்றாக படிக்கிறான். அ ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் வெல், அ ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் வெல். அந்த மாணவன் தேர்வில் முதலிடம் பெறுகிறான், அந்த மாணவன் தேர்வில் முதலிடம் பெறுகிறான். த ஸ்டூடெண்ட் செக்யூர்ஸ் ஃபஸ்ட் மார்க் இன் த எக்ஸாமினேஷன். த ஸ்டூடெண்ட், நல்லா கவனிக்கணும், த ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது சிம்பிளாக சொல்லிட்டேன், அதே ஆளை மறுபடியும் நான் சொல்லும்போது த யூஸ் பண்ணுறேன் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. அடுத்து பாருங்கள், ஜென்ரலான ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது த வந்துடணும். ஜென்ரலாக இருக்கிற வரைக்கும் ஜென்ரலாக வந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த ஜென்ரலை ஸ்பெசிஃபை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் த யூஸ் பண்ணணும். எப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுறேன். பெயின் வந்து அப்ட்ராக்டு ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல். எல்லாத்துக்குமே பெயின் இருக்கும். பெயின் இஸ் அ காமன் டேர்ம். இது ஒரு ஜென்ரல் பெயின். ஓகே, ஆனால் இந்த பெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், த பெயின் ஆஃப் மை ஃப்ரெண்ட்,
த பெயின் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னுடைய அந்த நண்பனுடைய பெயின். அப்போ ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஓகே, என்னுடைய நண்பனுடைய வலி அப்படின்னு அந்த வலியை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அப்போ ஜென்ரலாக இருக்க ஒரு வார்த்தையை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும் பொழுது நாம் த போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்களேன், இங்கே பாருங்கள். பெயின் இஸ் அன்அவாய்டபுள் அப்படின்னு எழுதுகிறேன். பெயின் இஸ் அன்அவாய்டபுள். பெயின் வலி தவிர்க்க முடியாதது. வலி தவிர்க்க முடியாதது, இது கரெக்டு. ஏன்னா பொதுவாக சொல்லிட்டு போயாச்சு. வலி தவிர்க்க முடியாதது, சோகம் தவிர்க்க முடியாதது, மகிழ்ச்சி தவிர்க்க முடியாதது, மகிழ்ச்சி இன்றியமையாதது. இப்படி நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெயினை ஒரு ஆளு கூட ரிலேட் பண்ணி அவங்க கூட ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல த யூஸ் பண்ணோம். ஓகே, த பெயின் ஆஃப் மை ஃப்ரெண்ட், த பெயின் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அன்பேரபிள். என் நண்பனுடைய அந்த வலி தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வலி. புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலாக இருக்க டேர்மை ஸ்பெசிஃபை பண்ணும்போதும் நம்ம த யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் தவோட யூசேஜஸ். அப்புறம் இன்னொன்று விட்டுட்டோம், கவுண்டபிள் ப்ளூரல். புக்குன்னு இருந்தால் புக் சொல்லுவோம். அதே புக்கை புக்ஸுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ளூரலாக மாற்றும் போது த புக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதை ஸ்பெசிஃபை சொல்கிறோம். த புக்ஸ் ஆர் நீடட், அந்த புத்தகம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அதுவே அந்த புத்தகங்களை அந்த ப்ளூரல் ஃபார்மை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல த தேவையில்லை, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த வார்த்தைன்னு போட்டால் சரியாக வருமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. கரெக்டாக வரும் அப்படின்னா போடுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை அந்த அப்படிங்கிற வார்த்தையை இந்த தமிழ் வார்த்தையாக கூட நம்ம இந்த வார்த்தைக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது, இந்த நவுனுக்கு முன்னாடி அந்தங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு இருக்க டவுட்டு கிளியர் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ தான் எதுக்கு எங்கெங்கே வருது அப்படிங்கிறது நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரூல்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்க முடியாது, டைம் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கான எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் ரூல்ஸில் நிறைய சொன்னீங்களா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு நீங்கள் கோவிச்சிக்க வேண்டாம். ரைட்? ஸோ இதுவே மோர் தென் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் என்றைக்குமே. சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்துடலாம். ஷீ அடாப்டட் பப்பி. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா தத்தெடுக்கிறாங்க. எதை? நாயை. ஓகே, அப்போது இங்கே த இல்லை இல்லை அண்ட் எது போடலாம்? ஷீ அடாப்டட் அ பப்பி. ஓகே, அவள் ஒரு நாயை தத்தெடுக்கிறாள். தமிழில் சொல்லி பாருங்கள். அவள் ஒரு நாயை தத்தெடுக்கிறாள். கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே த போட்டாலும் கரெக்டு தான். இதுதான் எக்ஸாம்பிள்ஸோட முக்கியத்துவம். த போட்டாலும் கரெக்டு தான். அப்போ த போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு அந்த நாயை தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி பரிச்சயம் ஆகியிருக்காங்க. தே ஆர் நோன் டு ஈச் அதர். பரிச்சயம் ஆகியிருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு அவள் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஸ்பெசிஃபிக் டாகை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மீனிங் ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் எது வந்தால் என்ன மீனிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? நம்ம த வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம், கவுண்டபிள் சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம். ஏன்னா ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. சரிங்களா? ரெண்டுமே கரெக்டு தான். நம்ம என்ன சொல்கிறோம்? அவள் ஒரு நாயை தத்தெடுத்தால்னா வரும், அவள் அந்த நாயை தத்தெடுத்தால்னா த வரும். ஓகே, ரைட். கேன் யூ லென் மீ அம்ப்ரல்லா? ரொம்ப சிம்பிள். ஏன் சிம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஏன்? வவல் சவுண்டு கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது த கூட மாறி மாறி போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது. பட் ஆனை பார்த்தீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வராது. இங்கேயும் கூட நீங்கள் த போடலாம், தப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வவல் வர்ற இடத்துல அது சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் ஆன் போட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ரைட். தே விசிட்டட் டேஸ் ஹவுஸ் எஸ்டர்டே. ஓகே, தமிழில் சொல்லுங்கள். அவர்கள் ஒரு வீட்டிற்கு நேற்று போனார்கள். ஒரு வீடா? அப்போ அவர்கள் அந்த வீட்டிற்கு நேற்று போனார்கள். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா த. சிம்பிளா புரிஞ்சுதா? அப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட எதுக்கிட்ட நீங்கள் த போட்ட அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், டே ஸ்பெசிஃபிக்காக அந்த வீட்டை சொன்னேன், அதனால தான் த சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நோ இஷ்யூஸ். அடுத்து, மியூசியம் வாஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரெனோவேஷன்ஸ். புதுப்பித்தலுக்காக அந்த அருங்காட்சியகம், புதுப்பித்தலுக்காக நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அருங்காட்சியகம் மூடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்குது. சரிங்களா? அப்போ மியூசியம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மியூசியமை சொல்கிறோம், அதனால த. ஓகே, ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னால் கூட மீனிங் வராது. ஒரு அருங்காட்சியகம் புதுப்பித்தலுக்காக மூடப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் மீனிங் இருக்குது. பட் எக்ஸாக்ட் மீனிங்
அந்த மியூசியம் வந்து புதுப்பித்தலுக்காக பூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தான் போடணும். கரெக்டாக வரும் மீனிங். ஷி வாட்ச்ட் டேஸ் நியூஸ் ஆன் டிடிவி. ஐ என்ஜாய் வாட்சிங் டேஸ் நியூஸ் இன் த ஈவினிங். நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிக்கல் போட போகிறோம். ஆனால் அந்த நியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கல் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நார்மலாக சிம்பிளாக நம்ம காமனாக ஜென்ரலாக நியூஸ்ன்னு சொல்லும்போது எந்த ஆர்டிக்கலுமே வராது. ஏன்னா நியூஸ்ங்கிறது ஒரு காமன் திங். ஆனால் அதே நியூஸை நீங்கள் ஒரு சேனலில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணும்போது அங்கே போட்டுக்கலாம். எங்கே பார்த்தீங்க, எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்படின்னா எந்த ஆர்டிக்கலும் வராது. நோ ஆர்டிக்கல். புரிஞ்சுதா? ரைட். ஷீ பிளேஸ் கிட்டார் பியூட்டிஃபுல்லி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்கார்டிங் டு த லா வாட் வி ஹாவ் லேர்ன்ட். நாம் என்ன படித்திருக்கிறோம்? அக்கார்டிங் டு த லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தால் போட வேண்டும். கரெக்ட். ஹீ வாஸ் டேஸ் எலகன்ட் ட்ரெஸ். இப்போ நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே அட்வான்ஸாக போயிட்டுருக்கணும். ஓகே, தட் இஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங். அதுதான் படிக்கிறதோட என்னது வளர்ச்சி, நல்ல ஒரு போக்கு. சரிங்களா? ஹீ வேர்ஸ் டேஸ் எலகன்ட் ட்ரெஸ். எலகண்ட் வவல் வந்துருச்சா? ஆனை போட்டு விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. தே லிவ் இன் டேஸ் ஸ்மால் ஹட். அவங்க சின்ன வீட்டில் வாழ்கிறார்கள். அந்த சின்ன வீடு ஏன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர்கள் ஒரு சின்ன வீட்டில் சின்ன குடிசையில் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒரு சின்ன குடிசையில் வாழ்கிறார்கள். மீனிங் கரெக்டு. அவங்க அந்த சின்ன குடிசையில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே ஒரு 10 வீடு இருக்குது, 10 குடிசை இருக்குது. ஒரு ஆள் மட்டும் வந்து கேட்குறாரு, நீங்கள் அவருக்கு அட்ரஸ் சொல்கிறீங்க. அவங்க அந்த ஒரு சின்ன குடிசையில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லாட்டி இங்கே பாருங்கள் 10 வீடு இருக்கா, அவங்க அந்த குடிசையில் அந்த சின்ன குடிசையில் தான் வாழ்கிறாங்க. சி, தே ஆர் லிவிங் இன் த ஸ்மால் ஹட். தே ஆர் லிவிங் இன் த ஸ்மால் ஹட் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் பட்சத்தில் அங்கே போட்டுக்கலாம். புரியுதா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எங்கெங்கே சொல்கிறீங்களோ இதெல்லாமே ChatGPTயில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் வெதர் ஐ எம் டீச்சிங் யூ கரெக்ட்லி ஆர் நாட். எனக்கு தேவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கெங்கே போடுறது, எங்கே போடுறதுங்க, கன்ஃபியூஸாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இங்கெல்லாம் போட்டுக்கலாம் போல். ஓகே, அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஐ சா டேஷ் மூவி லாஸ்ட் வீக். ஐ சா டேஷ் மூவி லாஸ்ட் வீக். நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்கள். நான் நேற்று படம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன்னு சொல்லுவோமா? சாலிடாக நான் நேற்று ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்வதற்காகவே என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு அப்படிங்கிற மீனிங்கை கொண்டு வந்துடுவோம். ஐ சா அ மூவி லாஸ்ட் வீக். ஐ சா அ மூவி லாஸ்ட் நைட். இந்த இடையிலலாம் இந்தெல்லாம் போட்டுற வேண்டாம். அதெல்லாம் போட்டுற வேண்டாம். டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், டைமை மென்ஷன் பண்ணிடுங்க. ஐ சா அ மூவி எஸ்டர்டே. சிம்பிள். ரைட். ஷீ ஓப்பன்ட் டேஷ் புக் அண்ட் பிகன் டு ரீட். ஷீ ஓப்பன் டேஷ் புக் அண்ட் பிகன் டு ரீட். என்ன வரும்? வருமா, வருமா? அவள் அந்த புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள். அவள் ஒரு புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள். ரெண்டுமே தமிழ் அர்த்தம் கரெக்டு தானே? ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வெதர் ஏ ஆர் எதை வேணாலும் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, அது என்ன வேணால் அது உங்களோட விருப்பம். சொல்லக்கூடியவர்கள் என்ன மீனிங்கில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? தே ஹாவ் டேஷ் ஃபார் டேஷ் ப்ராஜெக்ட். சிம்பிள் ஐடியா. அங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வவல் வந்துருச்சு. அதனால் கண்ணை மூடிட்டு ஆன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஃபார் ப்ராஜெக்ட். ஓகே, அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க அப்படின்னா போடுங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா வச்சுருந்தாங்கன்னா அங்கே வரும். தப்பு இல்லை, போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். வி வென்ட் டு டேஷ் பீச் லாஸ்ட் வீக். சிம்பிள், ரொம்ப கிளியராக தெரியுது. பீச் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்த சொல்கிறோம், அதனால் பீச். நாங்கள் ஒரு பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எந்த பீச்சுக்கு நம்ம போயிருந்தாலும் அந்த பீச்சுக்குன்னு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். சரிங்களா? ரைட். ஹீ ஃபவுண்ட் டேஷ் காயின் ஆன் த ஸ்ட்ரீட். இங்கே கூட நான் இதை கொடுத்துக்கலாம். சரி விடுங்க, அது நான் எழுதிட்டேன். சரிங்களா? ஹீ ஃபவுண்ட் டேஷ் காயின் ஆன் த ஸ்ட்ரீட். ஓகே. டேஷ் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளூமிங். ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளூமிங் அதாவது பூக்கள் பூக்கின்றன. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள். ஃப்ளவர்ஸ்ங்கிறது கவுண்டபிள். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஹீ ஃபிக்ஸ்டு டேஷ் கார் எஸ்டர்டே. நேற்று அவன் காரை சரி செய்தான். அந்த காரா இல்லை ஒரு காரா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற ஆர்டிகல்ஸ் போடணும். சரிங்களா? இந்த 3 தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
இந்த 3ம் தான் உங்களுக்கான ஹோம் ஒர்க். அண்டர்ஸ்டுட்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு காமெண்ட்டில் போட்டுருங்க. முடிஞ்ச ஃபுல் சென்டென்ஸு எழுதி கமெண்ட்டில் போடுங்க, இல்லாட்டி ஆன்சர்ஸ் மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. உங்களால் எது முடியுதோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா, புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு? ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே எப்படி ஈஸியாக சொன்னால் புரியும் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை பேஸாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்பப்போ ரூல்ஸ் மறந்து போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு சிலருக்கு என்ன ஆகுன்னா, இந்த தமிழ் அர்த்தமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதே ரிலை பண்ணி போகிறதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவங்களாம் என்ன பண்ணிக்கணும்னா ரூல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவை ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். வெதர் இட் இஸ் இன் த வே ஆஃப் தமிழ் ஆர்எல்ஸ் இட் இஸ் இன் த வே ஆஃப் இங்கிலீஷ். தமிழ் வழியாகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கிலீஷ் வழியாகவும் இருக்கலாம். நமக்கு தேவை அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நம்மளோட 25 நாட்கள் கோர்ஸ் இன்றுடன் முடிவடைந்தது. இதுக்கப்புறம் புது புது வீடியோஸ் வேறு டாப்பிக்கில் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து பயணிங்கள். நம்ம 2 பேரும் லாங்குவேஜை லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.